வாசிக்கலாம். இந்த மாதத்துக்கு கத்த தந்த அந்த வார்த்தையை சொல்லி கத்த சபையை ஆசீர்வதிக்க சொன்னதுனால அந்த வசனத்தை வாசித்து இந்த வார்த்தையினுடைய ஆழ்ந்த சத்தியங்களை தியானித்து அந்த வசனத்தின்படியே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கத்த நம்மையும் குடும்பத்தையும் சபையும் தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த வசனத்தை கொண்டு ஒரு விசை கூட விசுவாசத்திலே கத்த நம்மை பலப்படுத்துவதாக. ஆமென். சத்தமாக சொல்லலாம். வாசிக்கலாமா? 91வது சங்கீதத்துடைய 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சத்தமா சொல்லுங்க, மட்டும் போதும். இந்த நாட்களில் நான் ஜெபித்த பொழுது சனிக்கிழமை நான் அபிஷேக ஆராதனை முடிந்து இரவு பேசுவதற்கு ஜெபித்த பொழுது கத்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், என் சிறகுகளாலே என்னுடைய பிள்ளைகளை நான் நம்புவேன். சத்தம் ஒரு அமைப்பு சொல்லுங்க, எல்லாம் நிச்சயம் விசுவாசிக்கிறீங்க. அவர் என்னை அவருடைய சிறகுகளாலே மூடுவார். இந்த சத்தமாய் அவர் என்னை அவருடைய சிறகுகளாலே மூடுவார். 91வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டதான ஒரு சங்கீதம் தான். ஆனா இந்த வசனத்தை நம்ம வேகமா வாசித்து கடந்து வருகிறோம். ஆனா அதுல இருக்கிறதான ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆழ்ந்த சத்தியங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை அவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு வசனத்தின் வார்த்தை கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் அறிந்த ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியமே இதுதான். ஆண்டவர் சொன்னா தமது சிறகுகளாலே, என்னுடைய சிறகுகளாலே என் பிள்ளைகளை மூடுவேன் என்று சொன்னார். அப்ப அவருடைய சிறகுகளால எப்படி நம்மை மூடுகிறார், எப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த நன்மை அவ்வளவு பெரிதா இருக்குது. நம்ம சிறகுகளாலே மூடுவார் என்று சொல்லி நம்ம வாசித்து போயிடுறோம். ஆனால் ஒரு வார்த்தையை நான் எடுத்து அதை தியானிக்கும் பொழுது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை நீங்க இந்த வசனத்தை உங்க வாயில உச்சரிக்கும் பொழுது அவர் என்னை அவருடைய சிறகுகளாலே மூடுவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை இமீடியட்டா ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை நமக்குள்ள வைக்கிறது. அதனால இன்றைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். சத்தமா சொல்லுவாரா? தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இந்த 91வது சங்கீதத்துல நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பு. ஒரு நாள் கூட மனுஷன் ஒரு தீமைக்கும் தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கிருபையாய் நிறைவாய் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிற தேவனாக இருக்கிறார். அவன் தேவனுக்கு சிறகுகள் இருக்குதா? அவருடைய சிறகுகள் எவை? எப்படிப்பட்ட சிறகுகளாலே நம்மை மூடுகிறார்? எதற்காக இந்த சங்கீதத்தை, இந்த 90வது சங்கீதமும் 91வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது 90வது சங்கீதம் மோசேயுடைய சங்கீதம் என்று எழுதப்படுகிறது. 91வது சங்கீதத்தை யார் எழுதினார் என்று சரி தெரியவில்லை. ஆனா அந்த எழுத்துக்களினுடைய அந்த சத்தியங்களை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரரை தாவீது எழுதியிருக்கலாம் என்று நம்ம விசுவாசிக்க கூடும். ஏனென்று சொன்னால் அவர் தான் தேவன் தனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனை தன்னுடைய பாதுகாப்பாகவே கருதி அவருடைய பாதுகாப்பில் வளர்ந்த ஒரு மனிதன் தான் இந்த சங்கீதக்காரரை தாவீது. அதனால வசனங்களை எல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாக சங்கீதக்காரரை தாவீது எழுதியிருக்க முடியும் என்று சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். எப்படி ஆயினும் அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க போறதுக்கு முன்பதாக அவருடைய சிறகுகளுடைய மகிமையை நம்ம பார்க்க போறோம். நம்ம சொல்லி போக போறோம், ஆண்டவரே உங்களுடைய சிறகுகளால எங்களை மூடி இருப்பதற்காக நன்றி. ஆண்டவராகிய தேவன் சிறகுகளாய் விரித்து நம்மை மூடுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி சிறகுகளை விரித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு புஸ்தகத்துல அவர் சில காரியங்களை கற்று வந்திருக்கிறார். மத்தேயுல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நான் எத்தனையோ முறை இந்த கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே அரவணைத்துக் கொள்வது போல எத்தனையோ முறை உங்களை சேர்த்துக் கொள்ள நான் மனதாய் இருந்தேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஒரு தாயை போல அல்லது ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி இறக்கைகளை விரித்து இந்த சிறகுகளை விரித்து அதன் அண்டைக்குள்ள வைத்துக் கொள்கிறதோ அப்படி தானும் தன்னுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய சிறகுகளின் நிழலினாலே வைத்து மூடி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உவமையாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அல்லது தேவ பிள்ளைகள் மீது தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயங்குகிறதோ, ஒரு தந்தையினுடைய இருதயம் தன் பிள்ளைகளுக்காக எப்படி இயங்குகிறதோ அப்படியே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நமக்காக அவர் பரிதபித்துக் கொண்டே இருக்கிறார்.
நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற தேவனாக எல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய சிறகுகளினாலே நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? மூடிக்கொள்ளுகிறார். அவர் சிறகுகள் என்றால் என்ன? அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. கன்ஃபே எலோஹிம். எல்லாரும் சொல்லுங்க, கன்ஃபே எலோஹிம். இந்த கன்ஃபே என்று சொன்னால் அவருடைய சிறகுகளுக்குள்ள 3 விதமான பாதுகாப்பு கிடைக்குது. ஒன்னு என்ன வச்சிருக்காருன்னா அன்பை வச்சிருக்கிறாரு, ஒன்னு அரவணைப்பை வச்சிருக்கிறாரு, இன்னொன்னு ஆறுதலை வச்சிருக்கிறாரு. 3 காரியமும் ஒரு கோழியினுடைய சிறகுக்குள்ள இருக்கும். கோழி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யவில்லை? அரவணைப்பதில்லை. அது எதிரியினுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வரும் சொல்லும் பொழுது அதனுடைய சத்தத்தை, எதிரியினுடைய சத்தத்தை அறிந்து அது என்ன பண்ணா 2 செட்டைகளை விரித்து அதை அன்பாய் தன்னோடு கூட அணைத்துக் கொள்கிறது. அது தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு அடையாளம் என்னன்னா அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து நித்திய ஜீவன் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குரியதான எந்த பங்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டது நமக்கு அவர் சிலுவையில 2 கரங்களையும் எனக்காக விரித்து அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலே அன்பினாலே என்னை அணைத்துக் கொண்டார். எப்படி அணைத்தார்? சிலுவையில தன் 2 கரங்களையும் விரித்து, கோழியுடைய சிறகுகளை போல இருந்தாலும் 2 கரங்களிலும் ஆணி பாவ ஒப்பு கொடுத்து ஆணிகளை சிலுவையில வைத்து நான் மரித்து விடக்கூடாது, எதிராளியை சத்துருவானவன் என்னை அழித்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த இயேசுவினுடைய அன்பு என்னை அன்பினாலே அரவணைத்துக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் சிறகுகள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கண்கள் முன்பாக எதை ஆண்டு வைக்கிறார்னா சிலுவையிலே அவருடைய கரங்களை விரித்து என்னை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பை சொல்கிறார். என்ன பாதுகாப்பு? நீ இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு தீங்கும் ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகவே செய்யாது. அல்லேலூயா. என்ன பாதுகாப்புனா ஏதோ கோழியினுடைய சிறகுகள் என்று சொல்லப்பட்டது போல அப்படி எளிதான சிறகுகள் அல்ல. 2 கரங்களிலேயும் ஆணிகள் சாபப்படுத்து முழு இரத்தத்தையும் விலைக்கிரயமாக சிந்தி எதிராளியினுடைய அந்த நெருக்கத்தில் இருந்து, பாடுகளில் இருந்து, பலவீனத்தில் இருந்து, சூரியனத்தில் இருந்து என்னை நேசிக்கிற கரங்கள் எனக்காக ஒவ்வொரு நாளும் என்னை அணைத்துக் கொண்டே இருக்கிற இந்த அன்பை இந்த சிறகுகளுக்குள்ள கத்த வச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு அன்பினாலதான் இதுவரையிலுமே கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். அதனால் தாவீது ஆவியில் நிறைந்தவராய் அவர் என்னை அவருடைய சிறகுகளாலே மூடிக்கொள்கிறார். அப்படி என்ன அவர் மூடவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிராளியாகிய பிசாசானவன் என்றைக்கோ என்னை என்ன செய்வான்? பிடித்து கொண்டு போயிருப்பான். என்னுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளும், என்னுடைய வாழ்க்கையில வந்த அவமானங்களும், என் வாழ்க்கையில வந்த நிந்தனைகளும், என் வாழ்க்கையில வந்த போராட்டத்திலையும், பலவீனத்திலையும், துக்கத்திலையும் என்றைக்கோ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பேன். ஆனால் அவருடைய அந்த அன்பின் கரங்கள் என்னை அணைத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அவர் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டிருக்கிறார். இதை விட மேலான ஒரு அன்பு இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நேசிக்கிறவன் சொல்லி எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க, நான் பாதுகாப்பை எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க, உன் கூட கடைசி வரை இருப்பது எத்தனை பேர் வாக்கு தந்திருக்காங்க. ஒரு வாக்கு கூட இதுவரை முழுமையாய் பலித்ததே அல்ல. ஆனா வாக்கு தத்தம் பண்ணின என் இயேசு வாக்கு மாறாதவன். அவர் வாக்கு தத்தத்தை உண்மை உள்ள தேவன். கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று சொன்னால், உன்னை சிறகுகளாலே மூடுவேன் என்று சொன்ன உண்மை என்று சொன்னால், நிச்சயமாய் இனியும் கர்த்தர் உன்னை மூடுவார், இனியும் கர்த்தர் உன்னை நடத்துவார். இனியும் ஒரு பொல்லாப்புக்கும், ஒரு வாதைக்கும், ஒரு தீமைக்கும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இப்ப நீ சொல்லக்கூடிய மனித பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. உங்களை எங்கே இருக்கிறேன்னா சிறகுகளின் நிழலிலே மறைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை சிறகுகளின் நிழலிலே மறைத்து வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தரை காண்பிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சிறகுகளின் நிழலில முழுசா ஒரு அன்பு நாளோட வச்சிருக்காரு. அன்பு மட்டுமல்ல, அந்த அன்பு எனக்கு எதை கொடுக்குதுன்னா பாதுகாப்பை தருது. என்ன பாதுகாப்பு? என்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காரு. ஒரு பரிசுத்தமான ஒரு பாதுகாப்பு. ஒருவரும் என்னை தொடக்கூடாதபடிக்கு என்னை சுத்தி சத்துரு சுற்றி வர்றான். யோபுடைய வீட்டை சுற்றிலும் யார் வந்தா? பிசாசு வர்றான். உலகம் எங்கு சுற்றி பார்க்கிறான்.
தேசத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறான். அவர் ரொம்ப செல்வந்தனா இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஊட்சு தேசத்திலே அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருத்தனுமே இல்லை. அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு பரலோகத்திலிருந்து கிடைத்தது. அவன் சுற்றி சுற்றி திரிகிறான். எல்லா வீட்டுக்குள்ளையும் விஷயம் முடிந்தது, எளிதாக போக முடிந்தது. அந்த ஊட்சு தேசத்துல எல்லா வீட்டுக்குள்ள செய்யலாம், எளிதாக நுழைந்து விடுறான். சின்ன வீடா இருக்கட்டும், பெரிய வீடா இருக்கட்டும், பிரபுக்களாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எல்லா வீட்டுக்குள்ளையும் முன் வாசல்ல போய் பின் வாசல்ல யார் வரா? ஆனா ஒரே ஒரு வீட்டை மட்டும்தான் அவனால் தொட முடியல. ஏன்னா அந்த வீடு சிறகுகளின் நிலையிலே மறைக்கப்பட்டது. சிறகுகளின் நிலையிலே மறைக்க உங்க வீட கதை எப்படி வச்சிருக்காரு? சிறகுகளின் நிழலிலே வச்சிருக்கிறாரு. பிசாசு முன் வாசல்லே வர முடியாது, பின் வாசல்லே வர முடியாது, இடது பக்கமும் வர முடியாது, வலது பக்கம் வர முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரத்தினால கர்த்தர் நம்மளை மறைக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம யோபுடைய கேட்ட யோபு சொல்லுவார், யோபு ஐயா என்ன சம்பவித்தது என்று கேட்டால், கர்த்தர் என் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி வச்சிருந்தார். வேலி வச்சிருந்தா, எவ்வளவு பெரிய மின்சார வேலி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதான பாதுகாப்போட நம்பர் லாக் போட்டு ரிமோட் லாக் வச்சிருந்தாலும் சரி, யார் உள்ள வருவார்? யார் உள்ள வருவார்? நீங்க பெரிய காம்பவுண்ட வெட்டி பெரிய கேக்க வச்சு 10 பூட்டு போட்டு பூட்டினாலும் சரி, ரிமோட் லாக் வச்சாலும் சரி, சிசிடிவி கேமரா வச்சாலும் சரி, யார் வருவார்? யார் வருவார்? பிசாசு உள்ள வருவான். அவனை ஒரு லாக் ஆக முடியாது, ஒரு சிசிடிவி அவன் முகம் பதியாது. ஆனா ஒரே ஒரு லாக்கு தான் உள்ள வர முடியாது. அது யாருன்னு கேட்டா, அவருடைய சிறகுகளாலே மறைக்கப்பட்ட வீடு. அவருடைய சிறகுகளாலே மறைக்கப்பட்ட வீடு. இப்ப நீங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, என்ன மட்டும் இல்லப்பா, என் வீட்டையும் உங்களுடைய சிறகுகளாலே மூடிக்கொள்ளுங்கப்பா. எத்தனை சொல்றீங்க? என் வீட்டையும் சிறகுகளாலே மூடிக்கொள்ளுங்க. யோபு அரசு பாருங்க, அவ்வளவு நெருக்கத்திலையும் அவன் கர்த்தருக்கு அனுப்புறான். அவனுக்கு சாத்தானுக்கு ஒரு கோபம், எல்லா வீட்டுக்கும் போயிடுறோம், பிரச்சனை உண்டு பண்ணிடுறோம், சண்டை உருவாக்கிறோம். ஆனா இந்த மனுஷனை மட்டும் தொடவே இல்லைன்னு சொல்லி அவன் ஆலோசித்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவனே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபின் மேல் நன்மை தாயா. இதாங்க சிறகுகளின் நிழலிலே மறைக்கப்பட்டவருடைய பாதுகாப்பு. இது அரணை போன்றது. ஒருவரும் திறக்கப்படாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் என்ன பாதுகாவலுங்க. அவர் சிறகுகளை வச்சு மூடினார்னா ஒருத்தன் தொடக்க முடியாது. வந்துருங்க, சிறகுகளுக்கு உள்ள வந்துருங்க. அந்த சிறகுகளுக்குள்ள உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் வந்துருச்சுன்னா, எத்தனை சாத்தானுடைய படைகள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய அனுமதி இல்லாம அவனால தொடக்கவே முடியாது. ஏன்னா அதை பூட்டி வச்சுக்கிறது கர்த்தர். யாருடைய கருத்துல கீ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கருத்துல இருக்குது. அதனாலதான் நோவா பேழையை பண்ணிட்டு கதவை கூட்டி யார் சாவி எடுத்தா? யார் சாவி எடுத்தா? ஏன் கர்த்தர் சாவி எடுத்தாரு? நோவா வந்து சொந்தக்காரன் வந்து கேட்டா திறந்து விட்டுருப்பான். மாமா மச்சான விட்டுருப்பான். மாமா மச்சான் சித்தப்பா எல்லாம் யாரையும் மொத்தமும் தண்ணிக்குள்ள போயிருக்கும். அதனால கர்த்தர் பூட்டி வச்சிருக்காரு. சில நேரத்தை ஒன்னு ஏன் ஒதுக்கி பூட்டி வச்சிருக்க தெரியுமா? அவருடைய பாதுகாப்புல வச்சிருக்காரு. நீ தனிமையா இருக்கிறேன், நான் ரூம்ல அமைதியா இருக்கிறேன், ரூம்ல ஒதுங்கி இருக்கிறேன்னு பயப்படாத. சில காரணங்களுக்காக கர்த்தர் உன்னை ரூம்ல வச்சிருக்காரு. ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்காரு. ஒரு நாள் வரும், அவருடைய காலம் கொண்டு வரும். ஏற்ற காலத்துல கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்ல போகிறா? இதுதான் கர்த்தருடைய சிறகுகளின் நிழலிலே மறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படிதான் மறைத்திருந்தா, நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசித்தீங்க அப்படின்னா, இந்த சிறகுகளின் நிழலிலே மறைக்கப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்த நேரம் எப்படி மறைத்தாரு? அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் மறைத்தார். மோசே அவருடைய முகத்தை பார்க்க விரும்பின பொழுது தன்னுடைய கரங்களினாலே அவனை மூடி அந்த கண்மலை வெடிப்புகளை வச்சுட்டு அவனை பார்க்க விடாம மறைச்சு வச்சிருந்தாரு. எதற்காகனா ஒரு நேரத்திற்காக காத்திருந்தார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எது மிகப்பெரிய பாதுகாப்புனா, நீங்க உலகத்துல மனுஷன் என்ன இல்ல, பாதுகாப்பே இல்லை. கடைசி காலங்கள்ல மத்தேயுவில் சொல்லப்பட்டது போல மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பி யுத்தம் பண்ணுவாங்க என்று சொன்னது போல இன்னைக்கு மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் எழும்புறான், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புறான். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு பாதுகாப்பே இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லை. ஆனா ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய சிறகுகளின் நிலையில எவன் மறைக்கப்படுகிறானோ அதை விட பெரிய பாதுகாப்பு உலகத்திலே இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய மிசைல்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொள்ளைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் சரி, ஒரே ஒரு பாதுகாப்புக்குள்ள நீங்கள் நான் மறைக்கப்பட்டோம் அப்படின்னா ஒருவரும் நம்மை நெருங்கவே முடியாது. சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. இதே அந்த அடைக்கலத்தை தான் ரூத்துடைய வாழ்க்கையில் கிடைச்சது. ரூத் யாருடைய அடைக்கலத்துக்குள்ள இருந்தா?
போவாசுக்குள்ள அடைகளுக்குள்ள போயிட்டா. உங்களுடைய போர்வையினால் என்ன செய்ய, என்னை மூடிக்கொள்ளுங்க. முழுவதுமா அந்த போவாசனுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்த பொழுது அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ள மறைக்கப்படுதா. இப்ப இந்த சிறகுகளின் நிழல் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இந்த வசனத்தை வாசிக்கிறதுனாலயோ இந்த வசனத்தை கேட்கிறதுனாலயோ அவர் என்னை சிறகுகளின் நிழலிலே மூடிக்கொள்வாரா? இல்ல. அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. முதலாவது வசனத்துல இருந்தா பாருங்க, 91 சொல்றாரு. என்ன சொல்ற பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் யார்? இந்த உன்னதமானவன் ஆண்டவராகிய தேவனை தவிர, ஆண்டவராகிய இயேசுவை தவிர இந்த உலகத்துல உன்னதமானவர் ஒருவர் கிடையவே செய்யாது. ஏன் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கிறவர் யார்? அந்த உன்னதமான தேவன். அந்த தேவன் தான் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். அப்ப யார் எல்லாம் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ள வருகிறதுக்கு விரும்புகிறீர்களோ, அதான் அப்படிதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவன் எங்க அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்னா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க ஆரம்பிக்கிறான். அதை பின்பு வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு பாதுகாப்பை குறித்து எழுதிதான் இந்த 4வது வசனத்துல அவருடைய சிறகுகளினுடைய பாதுகாப்பை குறித்து எழுதுகிறார். அவன் சிறகுகளின் நிழலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு போட்டு 4 பாதுகாப்பை மட்டும் நான் சொல்லி நம்ம ஜெபித்து நமக்கு கர்த்தருடைய பந்தியை நினைக்கலாம். பாருங்க, முதலாவது என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, ஒரு பரிசுத்த பாதுகாப்பு கிடைக்குது. 2வது பாத்தீங்கன்னா டிவைன் ஹீலிங். அந்த சிறகுகளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியம் இருக்கும். இந்த மாசம் தான் நடக்க போகுது. ஒண்ணு, ஒரு பெரிய பாதுகாப்பா சபையை கர்த்தர் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க எனக்கு தெரியாது. ஒரு பெரிய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் இந்த மாசம் நம்ம வரப்போறாரு. என்ன சூழ்நிலை தேசத்துல சம்பவிச்சாலும் நீங்க பயப்படாதுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய செட்டைகளை நிழல் பாதுகாப்பாக எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டமான காரியத்தை நீங்க கேள்விப்பட்டாலும், நீ ஒன்று மட்டும் செய்யுங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள கொஞ்சம் இளைப்பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய செட்டைகளை தாண்டி ஒரு சேதமும் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? 2வது என்னன்னா டிவைன் ஹீலிங் இருக்குதான் சிறகுகளுக்குள்ள. நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம், அந்த கன்ஃபே என்கிறதான வார்த்தைக்கு அந்த எபிரேய மொழியில சிறகுகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கன்ஃபே. அந்த கன்ஃபே என்கிற வார்த்தைக்கு தான் அந்த மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இது. அப்ப இந்த யூதர்கள் அல்லது இந்த எபிரேய மொழியை வாசிக்கும் பொழுது இந்த சிறகுகள் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கன்ஃபே என்கிற வார்த்தை ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை கொண்டு வருதான். டிவைன் ப்ரொடெக்ஷன்னா எல்லாருக்கும் கிடைக்காது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 2வது டிவைன் ஹீலிங் என்ன இருக்குது, அங்கே ஒரு ஆரோக்கியமும் ஒரு சுகம் இருக்குது. 3வது என்ன பாத்தீங்கன்னா லவ் அண்ட் கம்ஃபோர்ட். அப்படின்னா அன்பும் அரவணைப்பும். செட்டையில் என்ன கிடைக்கும்? அன்பும் அரவணைப்பும். 4வது என்ன கேட்டீங்கன்னா எம்ப்ரேஸ். அதாவது கர்த்தர் நம்மளை ஆற தழுவி கொள்கிறார். இந்த 4 காரியங்களும், இந்த 4 விதமான பாதுகாப்பையும் தேவன் தம்முடைய சிறகுகளின் மூலமாக அல்லது சிறகுகளின் நிமித்தமாக அந்த சிறகுகளாலே அவர் மூடிக்கொண்டிருக்கிறதுனால இத்தனை ஆசீர்வாதங்களை தருகிறார். வேதத்தின் அடிப்படையில எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்று சொல்லி தாவீது ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுக்க பாருங்க. சங்கீதம் 41வது சங்கீதம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 41 2 3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். பாருங்க, அவனை அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? நீங்க பேசணும், நீங்க இந்த வார்த்தையை உங்களோட வாங்கணும். ஒரு நாளும் உங்க சத்துரு உங்களை என்ன செய்ய நினைக்கிறானோ ஒரு காரியத்தை கூட சத்துருனால உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த உன்னதமான மறைவாகிய சிறகுகளின் நிழலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் ஒருவரையும் சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இவனுடைய யாருடைய இஷ்டத்துக்கு வச்சிருக்கிறாரு? அவருடைய இஷ்டத்திற்காக, அவருடைய விருப்பத்திற்காக தேவன் தமக்காக நம்மை தெரிந்து கொண்டு அவருக்காக வாழும்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல
உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ அல்லது உங்க நிறைய பேர் வந்து திட்டிருப்பாங்க, சாபம் போட்டிருப்பாங்க, நீ நாசமா போட்டிருப்பாங்க. ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. எது நிறைவேறுனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடம்புல வரும். ஒருவரை எதிர்பார்க்காத ஒரு பெரிய நன்மையை, ஒருவரை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தினுடைய மறைவு, அந்த சிறுகளுடைய மறைவு நமக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு நாளுமே பிசாசு சில அதிகாரங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், முடக்க நினைப்பான். வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், மனசுல அவிவிசுவாசத்தை கொண்டு வருவான், சில எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை கொண்டு வருவான், சில சிந்தனைகளை கொண்டு வருவான். எதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் அந்த சிறகுகளுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதால அந்த எண்ணத்தை எடுத்து விடுவான். சிறகுகளின் நிலையிலே மறைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு நிச்சயம் தான், என்ன ஆனாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒருவனும் என்னை தொடவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல விசுவாசமா சொல்லுங்க. என் பலவீனமோ, என் சுகவீனமோ, என் வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ எது வேணாலும் வரட்டும், ஆனா என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னை பாதுகாக்கிற முடியல உயிரோட வைக்கிறார். அவர் அப்படி சொல்றது மாத்திரமல்ல, 11வது வசனத்தை வாசிக்கிறா, 41 வாசிங்க. சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. என் சத்துரு என்ன ட்ரை பண்றான், எனக்கு எவ்வளவு என்ன அவிசுவாசம் நடந்து சத்துரு ட்ரை பண்றான். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனை கொண்டு வரான். வேலையில பிரச்சனை, கூட நல்லா பேசிருந்தோம் பேச மாட்டேங்கிறான், திடீர்னு வேலையில பெரிய பிரச்சனை கொண்டு வரான். சத்துருக்கு எப்படியாவது அட்டாக் பண்ணணும். இப்ப என்ன அவனால நினைச்ச முடியாது, நேரடியா தொட முடியாது. ஏன் தொட முடியாது? நீங்க பெரிய ஒரு பூட்டு போட்டு ஒரு லாக் போட்டு வச்சிருக்காரு. என்ன லாக்கு? அவருடைய செட்டைகள் அங்கே காவலுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை சுற்றில ஒரு செட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. 2 செட்டைகள் அப்படியே வைத்திருக்கிறது. இந்த செட்டைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பரிசுத்த பிரசன்னம். அப்ப எப்படி அது நமக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு கேருபீன்களை பற்றி தெரியும் இல்லையா? கேருபீன்கள் 2 சிறகுகளை வீசி கிருபாசனத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கிருபாசனத்தை ஒருவன் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தது. அப்படிதான் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்துக்கு உள்ள நம்ம வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நிறைய காரியங்களை நீங்க கேள்விப்படுவீங்க. உங்க கண்ணுக்கு முன்பாக சில காரியங்கள் வந்து போகும், சில அசைவுகள் தெரியும், சில காற்றுகள் உங்களுக்கு அடிக்கும், பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்கும், பெருமழையுடைய சத்தம் கேட்கும், இடிந்து விழுகிறது போல எல்லாம் தோன்றும். ஆனா அவருடைய செட்டையில் நிழலை தாண்டி ஒருவர் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமா சாத்தானுக்கு தெரியும், யோபுவை சுற்றிலும் பல செட்டைகளை கர்த்தர் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய அடைக்கலமும் பெறணும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறது வரையிலும் சத்துருவினால என்ன தொடவே முடியாது. அது மட்டும் கிடையாது, தாவீது சாட்சி சொல்ற பாருங்க, இதுவரையிலும் சத்துரு என்ன செய்யல, ஜெயம் கொள்ளவே இல்லை. அப்படின்னா அவன் ட்ரை பண்றான், ஒவ்வொரு நாள் பண்றான், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி என்ன பண்றான், மனசை மடிவாக்கு பண்றான். ஏதோ வேற என்ன தெரியாதவனை கூட அன்பா இருந்தவன் எல்லாம் என்ன செய்யறான், எனக்கு கூட எழுப்பி விடுறான், என் கூட நண்பராய் பேசியிருந்தவங்களை எழுப்பி விடுறான். அதான் சொல்லி சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள். அவன் வாழ்க்கையில பெருகுது சத்துருக்கள். எதுக்கு? அவனை விழா பண்றதுக்கு, அவனை அடிக்க பண்றதுக்கு. அவன் சொல்றான், அவருடைய செட்டைகளின் அடிக்கலத்துல அவருடைய நிழலுக்குள்ள வைக்கிறதுல எத்தனை முறை என்ன எதிரி என்ன ட்ரை பண்ணினாலும் என் மேல ஜெயம் கொள்ளவே முடியாது. என கர்த்தர் என் மேல சாட்சி சொல்ல முடியும். என் பலவீனம், என் மரண கட்டெல்லாம் வந்துருச்சு, ஆனா சத்துருகிற தொடவே முடியல. ஏன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரி 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 பூமியின் தாழ்விடைகளில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் தாங்குங்க, கவலைப்படாதீங்க. எங்க போனாலும் இந்த செட்டுகள் நிழல் பாதுகாப்பாக. ஏன் பாதுகாப்ப சொல்ற தாவீது? தாவீதுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளும்படி பிரயாசப்படுறான். என்ன எப்படியாவது செய்யணும், ஜெயிக்கணும். என்னை எப்படியாவது விசுவாசத்தை விட்டு விலக பண்ணணும், ஆண்டோடைய சமூகத்தை விட்டு என்ன ஓட பண்ணணும். அவன் யார வேணும்னாலும், யோபுவை தொடுவதற்கு யாரை பயன்படுத்தினான்? மனைவியை பயன்படுத்தினான். இன்னும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை யார் பேசுறார்? மனைவி. கூட ஒரே நாள் சர்ச்சைக்கு போய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கூட குடும்ப ஜெபத்துல இருந்து நல்லா ஆராதிச்சுட்டு இருந்த குடும்பம்
இவன் மனைவிக்குள்ள யார் புகுந்துட்டா? பிசாசு புகுந்துட்டா. தேவனுடைய அனுமதியோட தான் அவளை தொட்டான் இல்லையா? எலும்பை தொடும்படி அவன் பர்மிஷன் கேட்கிறான். அதனால யாரை தொட்டான்? மனைவியை தொட்டான், பரமேஸ்வரன் தான் தொட்டான். ஆனால் வார்த்தை எவ்வளவு கடினம் அப்படின்னு அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, யார் மூலமாவது இவன் ஜெயம் கொள்ளணும். இந்த உலகத்துல நம்ம நிறைய உபத்திரமே எதுக்கு அப்படின்னா, எப்படியாவது பிசாசு வந்து நம்ம ஜெயத்தை முறியடிக்க விரும்புறான். அதனால ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, நான் உலகத்தை கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. செட்டைகளின் நிழலிலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமா உலகத்தை ஜெயிக்க முடியும். நமக்கு இந்த உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வுனா, நான் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வைக்கப்பட்டிருக்கேன். ஒரு நாளும் ஒரு காரியம் எனக்கு செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியும். இப்ப சங்கீதம் 61வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க போகலாம். சங்கீதம் 61:4 வாங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலம் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இப்போ சிறகுகளை விரிச்சு நம்ம அடைகிறார், பாதுகாப்புக்காக உன்னை அடைகிறார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாரு, கோழியை கொண்டு வச்சு சொல்றாரு, கோழியை போல ஒரு தாய் உள்ள கொண்டவராய் கர்த்தர் சிறகுகளை வந்து விரித்து ஒரு அடைகிறாரு. நீ எங்க வரணும்? எங்க வரணும்? செட்டைகளின் நிழலுக்குள்ள வரணும். வெளியில் நின்று பார்க்க கூடாது, வெளியில் நின்று பார்க்க கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த உலகத்தில் எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்குதோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருடைய சிறகுகளுக்குள்ள வந்துடணும். அவருடைய சிறகுகளுக்குள்ள உள்ள நான் வர்றதுக்கு எதுவும் எனக்கு தடையா இருக்கவே கூடாது. அவர் எப்ப வணைத்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எப்பொழுது அவருடைய கரங்களை விரித்தே வச்சிருக்கிறாரு. இயேசு அழைக்கிறார். நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கத்த வைப்பார். ஒருவனுக்கும் உங்களுக்கு விழிச்ச முடியாது, தோல்வியை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறனால அவர் நிச்சயமாய் அவருக்கு நமக்கு ஜெயத்தை தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இது தாவீது சாதாரணமாக ஒன்றும் வாழ்க்கையில ஒரு வசனமாக சொல்லி கடந்து போகல. ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவராகிய தேவன் தன்னை நடத்துகிறதையும் தன்னுடைய பாதைகள் எல்லாவற்றிலையும் அவர் கூட இருந்து அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததையும் உணர்ந்து அறிந்தவனாய் தான் இந்த அத்தனை சங்கீதங்களையும் அவர் எழுதுகிறான். ஏனென்றால் அவனை போல இந்த செட்டைகளின் நிழலுக்கு உள்ள மறைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷனும் கிடையாது. அவன் வனாந்திரத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய அந்த ஆட்சி அதிகாரங்கள் இருந்த போனாலும் சரி, தன்னுடைய வயதான நாட்கள் இருந்த போனாலும் சரி, எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலையும் அவன் தேவன் தன்னை செட்டைகளுக்கு உள்ள மறைந்து வைக்கப்பட்டதுனால்தான், மறைத்து வைத்ததுனால்தான் கடைசி வரையில் கர்த்தர் அவனை ஜீவனோடு கொடுப்பார். ஹல்லேலூயா. சொந்த மகன் அப்சலோம் எழும்பி அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை அழித்து போட்டு ராஜ்யபாரத்தை எடுக்கும்படி வகை தேடுகிற நேரமாக இருந்தாலும் சரி, அவன் வயதான நாட்களில் மரணத்துக்கு இருக்கக்கூடிய சாலமோனுக்கு எதிராக அப்சலோம் எழும்பி அந்த காரியங்களை செய்ய நினைத்த போதாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் அங்கே தாவீதை மாத்திரமல்ல தாவீதுடைய குடும்பத்தையும் கர்த்தர் சிறகுகளின் நிழலிலே மறைத்து வைத்து எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்படி கர்த்தர் வைத்தார். இவையே வந்தீங்கன்னா 121வது சங்கீதம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தெரிந்த வார்த்தை தான். 121வது சங்கீதம் 7வது 8வது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். சத்துவம் ஆமென் சொல்லுவாங்களா? கர்த்தர் உனக்கு தீங்கு வரவிடாம காக்க மாட்டாரு. உனக்கு தீங்கு வரும், ஆனா தீங்குல கர்த்தர் உனக்கு காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கிட்ட வரும், என் மேல மோதியும் அது என்னை மேற்கொள்ளவே செய்யாது. அவ தீங்கு வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், என்னை எல்லாம் நெருக்கி வரும், ஆனா ஒன்று என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. இதுதான் பாதுகாப்பு. பிரச்சனை வராதுன்னு இல்ல, எல்லாம் சமாதானமா அப்படிலாம் இருக்கணும் இல்ல, சந்தோஷமா வாழ முடியும் இல்ல, எல்லா இடத்துலயும் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடு வரும், நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் வரும். சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும், அன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் வரும். நம்ம தெரிந்தவர்களே நம்ம எதிர்ப்பார்கள், நம்ம நண்பர்கள் எதிர்ப்பார்கள், அறிந்தவர்கள் எதிர்ப்பார்கள், ஆனா எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இதுதான் சிறகுகளின் நிழலுக்குள்ள கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இது பரிசுத்த பாதுகாப்பு. இது நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யாது,
தெரியாது. நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். என்னன்னே தெரியல, எனக்கு பயங்கரமா மனசு சரியே இல்லை, என் சரீரத்துல பயங்கர பலவீனமா இருக்குது, என்னோட மூடு சரியே இல்லை, அப்படி நம்ம ரொம்ப யோசிப்போம். நம்மளுக்கு தெரியாமலே நமக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அவருடைய செட்டைகளுடைய நிழல் முழுமையான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லது இந்த மாசம் நிச்சயமா இந்த பாதுகாப்பை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு பரிசுத்த பாதுகாப்பு நமக்குள்ள வரும். சத்துரு ஜெயமுள்ள நிறைய சூழ்நிலைகளை கையாடுவான். சத்துரு நம்ம மேல எழும்பி வருவான், காற்றை போல வருவான், பெருவெள்ளத்தை போல வருவான். ஆனா ஒரு நாளும் அந்த சத்துரு நம்ம நினைச்ச முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா 17வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:8 வாசிங்க. கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பார். இதெல்லாம் தான் நமக்குள்ள என்ன செய்து நடக்குது. யாருக்கு எல்லாம் பாதுகாக்கிறாரு? என் பிராண வாசிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பார். அப்போ ஒடுக்கமும் நெருக்கமும் தாவீதுக்கு இருக்குதான். ஒடுக்கத்திலையும் நெருக்கத்திலையும் தான் அவர் நினைச்சாரு, ஓடுறாரு. சொல்றாரு, கண்ணின் மணியை போல என்னை காத்தரணும். ஏன்னா அவனோட சூழ்நிலை என்னன்னா, ஒரு இம்மை பொழுது கண்ணு தப்பனா கூட எதிராளி ஜெயித்துருவோம். வாழ்க்கையில என்ன பிரச்சனை தாவீது அப்படின்னு கேட்டா, ஒரு வித்தின் செகண்ட்ஸ்ல கூட தன்னுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போயிடும் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் தாவீது ராஜா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு நிமிடம் கூட அவனால எந்த காரியத்தை யோசிக்க முடியாது. அவ்வளவு நெருக்கம், ஒடுக்கம், புராண பகைஞர்கள், அவனுடைய சிநேகிதர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாமே அவனுக்கு எழும்பி முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கண்மணியை போல நீ காத்தரணும். நான் எங்க இருப்பேன் அப்படின்னா உங்க செட்டைகளின் நிழலுக்கு உள்ள வந்து சபையை கத்த இந்த மாசம் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்து அடைக்கல போகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய செட்டைகளின் நிழலுக்காக கர்த்தர் அழைக்கிறார். உன்னதமானவருடைய அந்த மறைவுக்குள்ள ஓடிவாங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய மறைவுக்குள்ள வாங்க. அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நமக்காக கரங்களை வீழ்த்து கொண்டே இருக்கிறார். யார் ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் உள்ள வந்து பிரவேசிக்கிறானோ அவனுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் அளிப்பார். அல்லேலூயா. இது தாவீதுடைய சாட்சி. அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்கிற சாட்சி அதுதான். கர்த்தர் என்ன அவருடைய சிறகுகளாலே மூடி இருந்தனாலதான் சத்துரு இதுவரை என்ன ஜெயம் எடுக்கிறது. வேதம் சொல்லுது, தாவீதோடு கூட கர்த்தர் எல்லா இடத்துல இருந்ததுனால கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் சென்ற இடமெல்லாம், நீங்க ஒரு ராஜாக்கள் நாடகம் வாசிக்கும் போது அவனை கொடுக்கிறது போதெல்லாம் வேதம் தெளிவா சொல்லுது, அவன் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அவனுடைய காரியம் ஜெயமாக முடியுது. அப்போ நம்ம அந்த செட்டையின் மறைவுக்குள்ள, சிறகுகளின் மறைவுக்கு உள்ள இருந்துட்டோம்னா நிச்சயமா நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமாக. நீங்க தோல்விக்குள்ள போகவே மாட்டீங்க, நீங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள போகவே மாட்டீங்க. நீங்க ஒரு செட்டைகளின் மறைவுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அதை தவிர நம்ம எவ்வளவு பெரிய உலகத்துக்குரிய பாதுகாப்பை உள்ள கொண்டு வச்சாலும், நம்ம எவ்வளவுதான் மெடிசனை வாங்கி சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் மருந்தை வாங்கி சாப்பிட்டாலும், எல்லாம் அகல பாதாளத்துக்குள்ள போற மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அது ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு பாதுகாப்பை நமக்கு தரவே செய்யாது. ஒரே ஒரு பாதுகாப்பு எனக்கு யாருன்னா அவர். சத்தமராம சொல்லுங்க, அவர் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பா வர முடியும். இந்த உலகத்துல என்ன பாதுகாப்பதுக்குன்னு இன்னும் ஒரு பெரிய பாதுகாப்பு கண்டுபிடிக்கவே முடியாது, முடியவும் இல்லை. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளவு சிசிடிவி வச்சாலும், எந்த காரியத்திலையும் என்னை இதுவரையும் பாதுகாப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன தலைவலியை போட்டு உன் மரண பயத்தை கூட காட்டிடுவான். சின்ன காலில் ஒரு வலியை போட்டோன்னா மனசு சொல்லு, இது அதுவா இருக்குமோ, இது இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இப்படியே உன்னை காட்டி காட்டி மரண பயத்தில் ஓடிடுவான். நீ சொல்லு, செட்டைகளின் நிலவிலே மறைக்கப்பட்டுகிற எனக்கு கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் ஜீவன் தருவார். இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு கீழே இல்லைன்னா, யாருடைய பாதுகாப்பு இருக்கிறேன்னா தேவனுடைய சிறகுகளின் நிழலுக்குள்ள. கண்ணு முன்ன என்ன வரணும் தெரியுமா? அந்த செட்டைகள், கேருபீன்களுடைய செட்டை வரணும். நீங்க பழைய பாட்டு புஸ்தகத்தை விளக்க முடியாது, அதை நம்ம சொல்லி போறேன். அந்த கேருபீன்கள் செட்டை எப்படி இருக்குன்னா, ரெண்டு சேர விஷயம் செய்யும். அந்த கிருபாசனத்தை பார்த்துட்டே இருக்கும். ஒருத்தம் கூட என்ன செய்ய முடியாது, ஒருவன் கூட
உள்ள வர முடியாது. அது பரிசுத்த பாதுகாப்பு. ஆசாரியன் கூட பரிசுத்தம் இல்லாம பேச முடியாது, பார்க்க முடியாது. யாருமே உள்ள பேச முடியாது, கூர்ந்து கவனிக்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. எப்பவுமே ஆண்டவர் பிரதான ஆசாரியர் சொல்றாரு, ஒருவன் நினைச்சாருங்க கிட்ட வராதுங்க, தொடாதுங்க வருஷம். அதுதாங்க கர்த்தர் எழுதுங்க பாதுகாப்பு. ஒருத்தம் கூட என்ன நினைச்ச முடியாது. இந்த உலகத்துல இசைப்பிரிவு பாதுகாப்பெல்லாம் பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்ன மட்டும் தான் நான் ஆவியில உணர்றேன், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அவரின் வருகை வாசல் இருக்கிறபடினால நான் ஒரு நாடு அசைக்கப்படுவதே. இதுதான் அவர் எனக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு. இப்ப நான் எதை அறிக்கை பண்ணணும் அப்படின்னா, நான் அவருடைய சிறைகளுக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். பிசாசி அவன் என்ன பாதுகாப்பு? நீ யோபு வீட்டை போய் பார்த்துட்டு வா, அங்க என்ன பாதுகாப்பு கொடுத்திருந்தாரோ அதே பாதுகாப்பு அவர் எனக்கும் என் வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை அவர் அனுமதித்தார் அப்படின்னா இதை தொட்டுக்க. அவருடைய அனுமதி இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தொட முடியாது. சபையை கடைசி காலத்துல உங்களுக்கு தெரியாம சொல்றேன், எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக அநேக விதமான பாடுகளையும் அநேக விதமான வேதனைகளையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து உன் பாடுகளை பெருசா காட்பித்து வேத வசனத்தை மறக்க பண்ணிடலாம். நம்ம ஒரு இடத்துல மூலையில உட்கார்ந்து நம்முடைய கவலையா உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்னோட வாழ்க்கை எப்படி முடிய போகுது, என்ன பிரச்சனைகள் இப்படி வரப்போகுது நம்ம யோசிப்போமே தவிர, அதை விட ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை மறக்க பண்ணிடுவோம். ஒரு பொழுதும் வசனம் உடைய இருதயத்தை விட்டு நீங்க இருப்பதாக, வார்த்தை உடைய இதயத்தை விட்டு நீங்க இருப்பதாக. என்ன வந்தாலும் இமீடியட்டா வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சிறகுகளின் நிழலுக்குள்ள ஒரு பரிசுத்த பாதுகாப்புக்குள்ள வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த கேருபீன்களுக்குள் பாதுகாப்புக்குள்ள ஒரு கிருபாசனம் வைக்கப்படுகிறதோ அதே ஒரு பரிசுத்த பாதுகாப்பை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய அனுமதி இல்லாம எந்த காரியமும் என்னை தொடவே. சத்தமா பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா. அதே ஏசாயா 27:3 வசனத்தை வாசித்தீங்கன்னா எப்படி அவர் பாதுகாக்கிறார் பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி பகல்ல மட்டும் அவர் என்ன பாதுகாக்கிறாரு? எவ்வளவு ப்ரொடெக்ஷன். சிசிடிவில போயிடுச்சுன்னா போயிடும், கரண்ட் போயிடுச்சுன்னா பேட்டரி போயிடுச்சுன்னா போயிடுது. ஆனா கர்த்தர் என்னை எப்படி பாதுகாக்கிறாரா? விசுவாசிக்கிறானே, இரவும் பகலும் 24/7 ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்காங்க. செட்டைகள் என்ன இருக்குது? 24/7 பாதுகாப்பு இருக்குது. ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். என்னை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதை விட பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட பெரிய ஒரு பாதுகாப்பு உலகத்தில் கிடைக்குமா? எவ்வளவு பாதுகாப்பு நீங்க இயங்கினாலும் இந்த பெரிய ப்ரொடெக்ஷன் never ever get in your life. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், விசுவாசித்தா நீ மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறியா? நீ வாஞ்சியா இருக்கிறியா? அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? இரவும் பகலும் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? நிச்சயமா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வசனங்கள் எல்லாம் நமக்குள்ள ஆமென்றே இருக்கிறது. அவர் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவன் முதலாவது சிறகுகளின் நிழலில் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 24/7 ஒரு பெரிய பாதுகாப்பு. இதுவே இருக்கிறீங்க சிறகுகளின் நிழலுக்குள்ள. ஒரு நாள் நீங்க சிறகு நிழல் பேசுறாங்க வந்துடாதுங்க. இந்த மாசம் அதிகமா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறத நீங்க உணர்வீங்க. எல்லா சூழ்நிலையிலும் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா the divine healing. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசியம் வரலாம். மல்கியா 4:2 பேருமா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உதிக்கும். அது செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன இருக்குது? சிறகுகளுக்கு உள்ள எதுக்கு வச்சிருக்கேன்? என்ன ஆரோக்கியத்துக்கு வச்சிருக்கிறேன். உனக்கு என்ன இல்ல? ஆரோக்கியம் இல்ல. உன்னால எழுப்பி நடக்க முடியல, ஓட முடியல, உன்னால ஜெபிக்க முடியல. நீ ஆவிக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடுற. உன் சரீரத்துல ரொம்ப கஷ்டம், உன் ஆத்மாவில ரொம்ப கஷ்டம், முடியல. ஆண்டவர் சொல்ற அவருடைய செட்டைகளின் கீழே ஒரு ஆரோக்கியத்தை வச்சிருக்காங்க. விசுவாசிக்கிறீங்க? ஆரோக்கியம் எங்க இருக்குது? செட்டைகளில். அவர் சிறைகளாலே என்னை மூடுவார்னா, மூடின உடனே என்ன வந்துச்சு? ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன்.
பாதுகாப்பு வருது. ரெண்டாவது என்ன வருது? ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதான் வேதம் சொல்றது, பலவீனன் கூட தன்னை பலவான். பலவீனன் கூட தன்னை பலவான். செட்டைகளின் கீழே வந்த பிறகு எனக்கு என்ன இல்ல? பலவீனம் இல்ல. என்ன இருக்கிறது? பலம் இருக்குது. சதமாக சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. தேவ செட்டைகளுக்கு உள்ள என்ன இருக்குது? ஆரோக்கியம், பலன் இருக்குது. நான் இன்னும் ஒரு நாள் என்ன பலவீனன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க பலவீனன்னு நினைக்கவே செய்யாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை பிசாசு கண்களுக்கு மறைச்சிருக்கலாம், வியாதி மாதிரி தோணலாம். வியாதி இருக்குது, யோசிக்கிறாங்க, பலவீனம் இருக்குது. தாய் சொல்ல எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டன, என் நரம்புகள்லாம் உடைக்கப்பட்டாச்சு, எலும்பி நடக்க முடியாம பலவீனத்துக்குள்ள இருக்கிறேன். நான் எனக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேன்னா செட்டைகளுக்குள்ள இருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? செட்டைகளுக்குள்ள. அதான் அப்போஸ்தலன் பவுல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை சொல்வாரு. அதாவது என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் விளங்குகிறது இல்லையா? அவருடைய பலன் விளங்குறது அவ்வளவுதான். அதனால இப்ப அவருடைய பலன் எனக்குள்ள விளங்குறதுனால இப்ப நான் எதை குறிச்சு மேன்மை பாராட்டுவேன்? என் பலவீனத்தை குறிச்சு. நம்ம பலவீனத்துக்காக நன்றி சொல்லுவோம்? சொல்லுங்க. நம்ம என்னைக்காவது ஆண்டவரே இந்த பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் முடியாது. ஆனா தாவீதுனால சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. எப்படி தேவன் சொல்லி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. எவனாவது நான் சுகவீனமாக காய்ச்சலா இருக்கு நல்லதுன்னு சொல்லுவோமா? ஐயோ 4 நாளா தலைவலியா இருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோமா? அறிக்கை பண்ண முடியாது. பவுல் சொல்றாரு, ஒரு பெரிய போராட்டம், கஷ்டம், பாடு, பிரச்சனை, வியாதி, பசி, பட்டினி, குளிர், நடுக்கத்துல எல்லாம் என் பலவீனத்தை குறிச்சு மேன்மை பாராட்டுன்னு சொல்லுவாரு. இந்த 2 பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பலவீனத்தை குறிச்சு இல்லாம ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டுவான். ஆனா அவங்களுக்கு தெரியும், நான் பலவீனப்பட்டால் எங்க இருக்கிறேன்னா சிறகடியின் நிழலுக்குள்ள. நான் பலவீனப்பட்டாலும் நான் எங்க இருக்கிறேன்? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு காரணம் இல்ல, நான் எங்க இருக்கிறேன்னு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பாடு, அவமானம், இந்த பலவீன சூழ்நிலை, மரணமே வரட்டும், நான் எங்க இருக்கிறேன்? அவர் செட்டைகளின் நிழலுக்குள்ள. இதுதான் தாவீதுக்கும் இதுதான் அப்போஸ்தலன் பவுலுக்கும் புரிந்து கொண்ட ஆவிக்குரிய சத்தியம். இதை சபை உணர்ந்து கொள்ளணும். பலவீனம் வரட்டு, சுகவீனம் வரட்டு, படுத்திருக்கிறீங்களா நன்றி சொல்லுங்க. நான் படுத்திருந்தாலும் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள படுத்திருக்கேன். என் தலை வலிக்குது, என் கஷ்டமா இருக்குது, என் குடும்பத்தை பார்க்க முடியல, என் பிள்ளைகளுக்கு தேவையான கடமைகளை செய்ய முடியல, என் வீட்டுல என் வேலையெல்லாம் செய்ய முடியல, ஆண்டவரே நான் படுத்திருக்கப்பா, என்னால எழும்ப முடியல. ஸ்தோத்திரம், உங்க செட்டைகளின் நிழலுக்கு உள்ள நான் படுத்திருக்கிறேன். நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்வீங்க. என்ன வந்தாலும் நான் எங்க இருக்கிறேன்? அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் தரக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சி, தண்ணீர் காட்டி எல்லாமே வச்சது மாத்திரமல்ல, அதுக்கு சுகத்தையும் கொண்டு வந்தார். அப்ப ஆரோக்கியம் எங்க வருது? செட்டைகள் நிறைந்து வருது. அதெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி 33வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33 வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எப்படி பாருங்க, நான் அவளுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவங்கள சௌக்கியமாக்கி எதை வெளிப்படுத்துவாராம்? சமாதானமும். இது ரெண்டு எங்க இருக்குது? செட்டைகளுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? செட்டைக்குள்ள தானே இருக்கிறோம். இப்ப உள்ள என்ன இருக்குது? பலவீனம் இருக்குது, தலைவலி இருக்குது, காய்ச்சல் இருக்குது. திடீர்னு ஆண்டு பாக்குறேன், என் பிள்ளை என் செட்டைகளுக்குள்ள பலவீனமா இருக்கிறேன். ஆண்டு சொல்றேன், என் பிள்ளைக்கு நான் சௌக்கியம் கொடுத்து நான் அவளை ஆரோக்கியம் வர பண்ணி அப்படி ஒண்ணு அவளை விட மாட்டேன். சமாதானத்தையும் சத்தியத்தையும் கொடுத்தவரை. ஏன்னா அவளுக்கு தெரியுது, சத்தியத்தை அறிவிக்கிறது, சத்தியம் உங்களை எல்லாவற்றிலிருந்து சத்தியம் என்ன விடுதலையாகும். இப்ப தாவி சொல்ல முடியும், நான் உத்தரப்பட்டது உள்ள போய் என்ன காட்டியிருந்தாரு? உள்ள போய் என்ன காட்டியிருந்தாரு? எதை காட்ட? உத்தரப்பட்டது நல்லது. அதனால எங்க கற்றுக்கிட்டாரு? இதான் வேதம், இதான் தீங்கோடு. செட்டைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, நடுக்கமும் குளிருமா இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, தாவீதே நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணி, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உனக்கு சமாதானம், பலவீனத்தினால சமாதானம் எல்லாம் இருக்கிறப்பா, எலும்புகள் ஒடுக்கப்பட்டதுனால சமாதானம் இல்லாம இருக்கிற, எழும்ப முடியாம இருக்கும், கடமை இல்லாம செய்ய முடியாம இருக்கிற, கவலைப்படாத, உன்னை சுகமாக்குறது மாத்திரம் இல்ல, உனக்கு சமாதானத்தை தந்து உன் என்ன தருவேன்? சத்தியத்தையும் தருவேன். இப்ப தாவீது அழக சத்தமா சொல்றாரு, நான் உத்தரப்பட்டது எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க.
அவர் செட்டைகள்ங்கிற ஒரு வார்த்தையை வெறுமையா சொல்லி அனுப்பல, நமக்குள்ள நிறைய காரியங்களை உள்ள வச்சிருக்காங்க. ஆனா என்னால என்ன செய்ய முடியல. அதெல்லாம் ஆண்டு சொன்னாரு, வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவ்வளவு அதை அந்நிய காரியமா. உனக்கு சுவை இங்கதான் இருக்குது, உனக்கு விலை இங்கதான் இருக்குது, உன் ஆரோக்கியம் இங்கதான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இங்கதான் இருக்குது, உனக்கு எல்லாமே இங்கதான் இருக்குது. நீ இதை விட்டுட்டு நீ வெளியில போய் சுகத்தையும் பாதுகாப்பையும் தேடினா பிசாசு பிடிச்சிட்டு போயிடுவான். நீ எங்க வானா செட்டைகளின் ஹல்லேலூயா. மனு கர்த்தாவே உடைய கிருபை எவ்வளவு பெரியது. அதனாலே மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் நிலையிலே வந்து அடைக்கலம் கொண்டு கொள்வார்கள். இதை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். யாருதான் தெரியும்? உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். சிறர்களுக்கு உள்ள உனக்கு சமாதானமும் உண்டு, சத்தியம். ஒரு ஆரோக்கியத்தை பண்ணி விட்டுற மாட்டாரு. ஏதோ சுகமாக்கி டாக்டர் டேப்லெட் எடுத்து இன்ஜெக்ஷன் போடுமா போமா 2 நாள் சுகம் உண்டு விட்டுற மாட்டாரு. அவர் உனக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் தந்து கத்த என்னை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 30:17 வாசிக்கலாம். எரேமியா 30:17 வாசிங்க. சீயோனை பார்த்து சொல்றாரு, நீ யாரு? உனக்கு என்ன சொல்றாங்க? நீ விசாரி பெற்றவள், நீ தள்ளுண்டவள், இனி உனக்கு என்ன கிடையாது, சுகமே இல்லை. யாரு? சீயோன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். தேவன் தான் வாசம் பண்ணும்படி விரும்பி வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன இடம் தான் எது? சீயோன். இவ சீயோன் எப்படி தள்ளப்பட்டுட்ட? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். உனக்கு ஆரோக்கியத்தை வரப்படும் பொழுது எல்லாரும் சீயோனிடத்துல வருவார்கள். எப்படி வருவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். 2 வாரம் ஆச்சு பேசி. நித்திய மகிழ்ச்சியாக தலைமையில் இருக்கு. வண்டி ரொம்ப பிரஷ் பண்ணி தான் ஏத்த ஏறுது. 2 வாரம் தான் ஆச்சுது. ஹல்லேலூயா. மறந்துடாதங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளுக்கு உள்ள வாங்க. சீயோன் என்று சொல்லும்போது உடனே வரலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் எங்கிருந்து ஓடி போகும்? ஏன்னா ஆரோக்கியம் சீயோனுக்கு. கர்த்தரோட சீயோனா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள சகலத்தை நீக்கி கர்த்தரோட பெரிய ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். அப்ப எங்க இருக்கணும்னா ஆரோக்கியத்தை தேடி வெளியில போக கூடாது. ஆரோக்கியத்தை தேடி எங்க வரணும்? சிறகுகளுக்கு உள்ள வரணும். அந்த சிறகுகளுக்குள்ள நீ வந்துட்ட, அந்த கன்ஃபைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய சுகத்தை கத்த வச்சுக்க. ஆர்டர் சொல்லுங்க, நான் பலவீனப்பட்டு தான் இருக்கிறேன், என்னால முடியாம தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய ஆரோக்கியம் உங்க சிறகுகளுக்குள்ள. ஹல்லேலூயா. என்னுடைய ஆரோக்கியம் உங்க சிறகுகளுக்குள்ள, என் சமாதானம் உங்க சிறகுகளுக்குள்ள, என் சத்தியமும் உங்க சிறகுகளுக்குள்ள. கர்த்தர் நிச்சயமா அந்த ஆரோக்கியத்தையும் அந்த சமாதானத்தையும் சத்தியத்தையும் தந்து கர்த்தர் நினைச்சுக்கிறார், வழி நடத்துகிறவா இருக்கிறார். எரேமியா 46:11 வாசிங்க. எரேமியா 46:11 46:11. எகிப்தின் குமாரத்தியாகிய நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. அழகான அவிழ்களை கூட்டுகிறதுக்கு விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கிலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அமிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. என்ன சொல்றாருன்னா, நீ என்னதான் உன் ஆரோக்கியத்துக்கு நீ பிசின் தைலம் வாங்குவதற்கு, கிலேயாத்தினுடைய பிசின் தைலம் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தைலம். அது ஆண்டுகள் கிளையத்தில் பிசின் தைலம் இல்லையோ என்று சொல்லிதான் தீர்க்கதரிசி எழுதுறாரு. அப்ப இந்த தைலம் எதுக்குன்னா, பலவீனப்பட்டதான ஒரு சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆனா இது எதுக்கு, யாருக்குன்னா உலக மனுஷனுக்கு. அவர் சொல்றாரு, நீ எங்கதான் போய் கிளையாத்துல போய் நீ பிசின் தைலம் வாங்கினாலும் உன் ஆரோக்கியம் எங்க இருக்குன்னா செட்டைகளின் நிழலுக்குள்ள. நீ செட்டைகளின் நிழலுக்குள்ள வராது இருக்கிறது வரையிலும் நீ வெளியில இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணாலும் என்ன கிடைக்காது, ஆரோக்கியம் கிடைக்காது. நீ பிசின் தைலம் வாங்கி நல்லா அப்ளை பண்ணாலும் சரி, நல்ல மெடிசனை வாங்கி நீ போட்டாலும் சரி, நம்முடைய சுகம் எங்க? செட்டைகளுக்கு உள்ள. செட்டைகளுக்கு உள்ளதான் என் பலன், செட்டைகளுக்கு உள்ளதான் என் சுகம், செட்டைகளுக்கு உள்ளதான் என்னுடைய ஜீவன். அந்த செட்டையை விட்டு நான் வெளியில போயிடக்கூடாது.
அவர் என்னை சிறகுகளாலே மூடுவார் அப்படின்னா நான் சிறகுகளுக்குள்ள இருக்கிறேன்ங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். ஏன் என்ன சிறகுக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாதுகாப்பையும் அந்த ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உள்ள வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்க சிறகுகளின் நல்ல மறைவில வந்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன செய்து வருகிறது. அடுத்த பாட்டு உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அவருடைய கரத்தினால் அவர் எப்படி பண்ணார் பாருங்க. உன்னத பாட்டு 2:6. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அவர் என்னை அவருடைய அன்பினாலே அணைத்துக் கொள்கிறார். அவருடைய அன்பினாலே என் மனவாளியே என் மனவாட்டியே என்று சொல்லி நான் சிறகுகளுக்கு உள்ள போன உடனே என் என்ன செய்கிறார்? அணைத்துக் கொள்கிறார். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்காக ஏங்கி எதிராளியினுடைய சத்தம் கேட்ட உடனே விரித்த சிறக அப்படியே வச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணிடும்? கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்படியே கவர் ஆக்கணும், அணைத்துக் கொள்ளணும். என்ன அணைப்புனா இது என்ன விட்டு உன்னை யாரும் தொட முடியாது. நீ எனக்குள்ள இருக்கிறது வரையிலும் எது சம்பவித்தாலும் அது யார்தான் பாதிக்கும்? இந்த சிறகை தான் பாதிக்குமே தவிர சிறகனுடைய பாதுகாப்பை தாண்டி என் உள்ள வராது. அது ஆண்டவர் சொல்றாரு, என் மனவாளியே என் மனவாட்டியே. சிலுவையை பார்த்து பாடும்பொழுது, சபையை பார்த்து பாடும்பொழுது அதான் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்கிறேன்? அணைத்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை தான் இஸ்ரவேலில் ஆண்டவர் மேம்படுத்தினார். எத்தனையோ முறை உன்னை அணைத்துக் கொள்ள ஆசையா இருந்தேன், ஆனா உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. கர்த்தர் நிறைய இடங்களில் வார்த்தைகளை வச்சு அவர் நினைச்சுக்கிறார், அணைத்துக் கொள்கிறார். வார்த்தைகளை வச்சு அவர் அப்படியே வாரி அணைக்கிறது விரும்புறாரு. ஆனா நம்ம எங்க வர்றது இல்லைன்னா வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள வர்றதே இல்லை. வசனத்தை அதிகமா கேட்கறதும் இல்லை, விசுவாசிக்கிறதும் இல்லை. நிறைய வாசிக்கிறோம், ஆனா என்ன வர்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் உள்ள வருகிறதே இல்லை. அதனாலதான் அநேக இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம எப்படி மாறி போறோம்னா வழி விலகி மாறி போறோம். நம்முடைய பாதைகள் செட்டைகளுக்கு நேராக இராதபடிக்கு செட்டைகளை விட்டு நம்மை வழி விலக பண்ணுகிறது. ஆனா செட்டைகள் எப்பொழுதும் என்னை அரவணைக்கும்படி 2 கரங்களை விரித்தது போலவே அவர் ஒவ்வொரு நாளும் செட்டைகளை வைத்து என்னை அணைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி என்ன பண்றோம்? வழுகுகிற மீனை போல வழுகி 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 உலகத்துக்குள்ள விழுந்துட்டே இருக்கிறோம். அவர் எப்படியாகிலும் என்னை உள்ள அணைத்தலாம் நினைக்கிறாரு, எப்படியாகிலும் அந்த பேழைகளுக்குள்ள என்னை அணைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருடைய கரத்துக்கு உள்ள இல்லாம நான் விலகி 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 போடுறேன். அவர் சொல்றாரு, மனவாட்டியே மனவாளியே எத்தனையோ முறை சபையை நான் அணைத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா சபைக்கு தான் என்ன இல்லை, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான மனசு இல்லை. ஆமென். ஆனா அவருடைய சிறகுகளின் நிழல் இன்றைக்கு நமக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறகுகளின் நிழல் இன்றைக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த உன்னதமானுடைய மறைவுக்கு உள்ள வராங்களோ அவங்கள கர்த்தர் சிறகுகளுக்கு உள்ள வச்சு பாதுகாப்பு கொடுப்பது மாத்திரமில்லை, ஆரோக்கியம் கொடுப்பது மாத்திரமில்லை, அன்பு மட்டுமில்லை, அப்படி அணைத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். நம்ம அன்புக்காக இயங்குறோம். அந்த உலகமே இந்த எதுக்காக இயங்குறது பார்த்தீங்கன்னா அன்புக்காக இயங்குறது. என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, எனக்கு அன்பா பேச யாருமே இல்லை, யாருமே எங்களை பேச மாட்டேங்கிறாங்க. நான் தனியா ஒரு இடத்துல தனிமரமா உட்கார்ந்து யாராவது எனக்கு பேச மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் ஏங்குற இதயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்றேன், இந்த இயேசு எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறார். இயேசு எப்பொழுது கரத்தை விரிச்சு உங்களுக்காக இருக்கிறார். தனிமையா இருக்கிற நேரம் அப்படிப்பட்ட சிந்தனை வேணான்னு சொல்லுங்க, இயேசுவே என்னோடு கூட பேசுன்னு சொல்லுங்க. ஒரு நண்பனை விடவும், ஒரு தாயை விடவும், ஒரு தந்தை விடவும் அதிகமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். சிறகுகளுக்குள்ள இவ்வளவு நன்மைகளை வச்சு கிட்ட 9 நன்மைகள். இந்த எபிரேய மொழியினுடைய அர்த்தம் 9 நன்மைகள் வச்சிருக்கிறார். நாங்கே நான் தான் பார்க்கிறோம். ஒன்று டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒன்று டிவைன் ஹீலிங், லவ் அண்ட் எம்ப்ரேஸ்மென்ட். அது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவனை ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அவர் என்னை சிறகுகளாலே அப்படி சொன்ன உடனே ஒரு கண்கள் முன்பதா இந்த பாதுகாப்பு, இந்த சுகம் எல்லாம் வரணும். சுகத்தை தேடி எங்கேயும் போகாதுங்க. பலவீனம் இருக்குதுதான், உண்மைதான். என் சரீரத்தை யோசிக்கும் பொழுது பலவீனம் இருக்குதான், சுகவீனம் இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், நஷ்டம் இருக்குதான். எல்லாவற்றையும் நான் எங்க இருக்கிறேன்னா சிறகுகளுக்குள்ள இருக்கிறேன். ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறதுனால ஒரு பொழுது கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். யாத்திராகமம் 19 அதிகாரம் 4 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 19:4.
நான் எகிப்துக்கு செய்ததையும் நான் உங்களுடைய கழுதையின் சட்டையை சுமந்து உங்களை என்னடையில் சேர்த்துக் கொண்டதை நீங்கள் கண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனத்திலும் நீங்களே எனக்கு சொந்தம் சமந்தாக இருப்பீர்கள். பூமியில் எல்லாம் என்னுடைய சொல்ற ஜனங்களே, நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதை. ஆண்டவர் இன்னும் எதுக்கு பயன்படுத்துகிற சிறகுகளை நம்மளை சுமப்பதற்கு பயன்படுத்துகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்தது போல, இந்த இடம் வருகிறது மட்டும் கர்த்தர் நினைச்சுதா சுமந்து கொண்டு வந்தார். நடக்க முடியாத பாதைகள் எல்லாம் அவர் செட்டைகளிலே சிறகுகளிலே கர்த்தர் என்னை தூக்கி சுமக்கிறார். எப்படிப்பட்ட பாதைகளில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சுமந்தா? வனாந்திரத்தின் பாதைகளில், மகா கொடிய விஷ பூச்சிகள் இருக்கக்கூடிய வனாந்திரத்துல, மகா பெரிய பள்ளத்தாக்குகள் மத்தியில, பெரிய நீர்நிலைகள் மத்தியில, யோர்தான் மத்தியில, செங்கடல் மத்தியில, எரிகோவில் மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தோளி மேல தூக்கி சுமந்ததை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தினார். எப்படி நான் தூக்கி சுமந்தனோ அதே போல நான் உங்களை தூக்கி சுமப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதுல யாரு கிடைக்குன்னா, சிறகுகளின் நிழலுக்குள்ள யார் மூடப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். அவங்க தான் இந்த பலத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிக்கிறதுனால அல்ல, நீங்க அவருடைய மறைவுக்குள்ள வரும்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். அதனால சங்கீதக்காக தாய் சொல்ற, ஆண்டவரே அடியனை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தரும். சிறு வயது முதலே அது எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அரவணைப்போடு கூட எது கிடைக்குது? ஆறுதலும் கிடைக்குது. யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது பரிவா பேசிட மாட்டாங்களா? கவலைப்படாத, ஒரு வசனத்தை அவனுக்கு தந்திருக்கிறார் இல்லையா, அந்த வசனம் ஆறுதலுக்குள்ள நடத்தணும். அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் சிறகுகளுக்கு உள்ள வச்சுட்டு நம்மை அழைக்கிறார். நம்ம வாசிகள் எப்படி வாசி போயிடும்? அவர் சிறகுகளாலே என்னை மூடுவார் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா சிறகுகளுக்குள்ள இருக்கிற நன்மைகளை நம்ம ருசி பார்த்ததே இல்லை. இந்த மாசம் நீங்க ருசித்து பார்க்க கர்த்தருக்கு செய்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசம் இந்த சிறகுகளுக்கு உள்ள இருக்கிற நன்மையை நம்ம ருசித்து பார்க்க போறோம். என்ன நன்மை? ஹல்லேலூயா. இந்த நாளும் இந்த மாசம் நம்ம கூட பெரிய செய்து பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பூமிக்கு வந்தாலும், இந்த தேசத்துக்கு வந்தாலும், கர்த்தர் உங்களை அவர் சிறகுகளை நிழலுக்குள்ள மூடிக்கொள்வார். இது எப்பவும் உங்க மைண்ட்ல இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. நீ இந்த வசனத்தை வாசித்தாச்சு, நம்ம இந்த வசனத்தை தியானிச்சாச்சு, ஆனா இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். நீங்க சொல்லணும், இந்த மாசம் முடிஞ்சோம் சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளாததுனால இந்த வசனம் என்னை பாதிக்கும். அறிந்திருக்கிற ஆண்டவரே, சத்துரு ஜெயம் கொள்வதற்கு பிரயாசப்பட்டான், ஆனா கர்த்தர் என்ன ஒப்பு கொடுக்கல. எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாள் நீங்க வாகனத்துல போகும்போது, டியூட்டி முடிஞ்சு வரும்பொழுதும், டியூட்டியில் இருக்கக்கூடிய குடும்பத்துல, வாழ்க்கையில, பிள்ளைகளை எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை செட்டைகளிலாலே மூடுவார். அவர் என்னை அப்படியே கண்ணை மூடி வேதத்தை கையில் எடுத்து வலது காலத்தை தலையில அப்படியே வச்சிருங்க. அப்படியே விசுவாசமா சொல்லுங்க, அவர் எங்களை செட்டைகளாலே எல்லாரும் கையை வைப்பாங்க. Everyone keep their hands on your head and say, you cover me with these wings. Hallelujah. நல்லா சொல்றீங்க ஆண்டவரே, இந்த 4 காரியத்தை எனக்கு கொடுக்குற வாய்ப்பு பண்ணலாம். இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க என்ன பாதுகாக்கிறீங்க. நிறைய இடங்கள பயந்து போயிருக்காங்க வியாதியில, அவங்க சூழ்நிலை கண்டெல்லாம் நான் பயந்து சொல்லுங்க, எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சப்பா, இப்ப எனக்கு பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன் கத்திருக்காங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் இன்னைக்கு எல்லாம் வர எந்த சூழ்ச்சிகளுக்கும், என் வேலையில என்ன பற்றி யார் என்ன பேசினாலும், என்ன அவமானம் வந்தாலும், நிந்தை வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். எந்த சூழ்நிலை நான் பயப்படவே மாட்டேன். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எனக்கு வச்சிருக்கீங்களப்பா. சொல்லுங்க, இவ்வளவு பெரிய பாதுகாப்பா, இவ்வளவு பெரிய பாதுகாப்பா, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எனக்காக நீங்க வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய பாதுகாப்பை குடும்பத்தை வச்சிருக்கீங்களாப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பாதுகாப்பு நீ போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு தீங்கும் சேதமுறை அணுகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். உன்னோடு கூட கர்த்தர் பாதுகாப்பு நடத்துவார். உன் வேலை ஸ்தலங்களில் நீ பார்க்கிற எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நிறைவாக உன்னை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பு அவருடைய சட்டைகளுக்குள்ள இருக்குது. அவருடைய பாதுகாப்பு அவருடைய சட்டைகளுக்குள்ள இருக்குது.
ஒரு ஆரோக்கியம் உங்களுக்குள்ள பெறுகிறதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு ஆரோக்கியம் உங்களுக்குள்ள பெறுகிறதை கர்த்தர் காண்பிப்பாரே. ஒவ்வொரு பலவீனப்பட்ட சரீரத்தை பார்த்து பேசுகிறேன். நீ ஆவியில ஆத்மாவில நீ இதயத்துல சோர்ந்து போயிருந்தாலோ நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். அவருடைய சிறகுகளுக்குள்ள கர்த்தர் ஆரோக்கியத்தை பலப்படுகிறார். உனக்கு சமாதானத்தை வைக்கிறார். உனக்கு சத்தியத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். அன்பினால் அரவணைக்கிறார். கர்த்தர் அன்பினால் அரவணைக்கிறார். அவருடைய அன்பு உன்னை மூடிக்கொள்கிறது. அவருடைய அன்பு உன்னை மூடிக்கொள்கிறது. அவர் உன்னை அழைத்துக் கொள்கிறார். அந்த கருத்தினால் உன்னை அழைத்துக் கொள்கிறே. எதிர்பதியே நீ என்னுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து வலை விரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம விரிச்சு எப்படி அதை இழுத்துக் கொள்ளும்படி நமக்கு எதிரான காரியங்களை செய்யலாம். கர்த்தர் நல்லவர், சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேதனின் கண்ணீர் சிக்கிறாதை காத்திட என்னை சுற்றி பேணி அழைத்தார். மறைவாய் விரிக்கப்பட்ட வலைகளுக்கும் சத்துருடைய கரங்களுக்கும் பிராண பகைஞருக்கும் சத்துருகளுக்கும் விலக்கி கர்த்தர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை பாதுகாத்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி ஒரு அன்பினால முடிசூட்டி உன்னை அரவணைத்துக் கொள்கிற தேவனாய் உனக்கு கர்த்தர் வெளிப்படுவார். கிருபையோட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க சொன்ன சத்தியத்தை சபைக்கு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை அறிவித்திருக்கிற ஆண்டவரே, இதை கத்தபடியே செய்வீராக. அன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிடமும் நான் செட்டைகளின் நிழலுக்குள்ள இருக்கிறேன், மறைத்து வைத்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வை எங்களுக்குள்ள தாங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த செட்டைகளுக்கு உள்ள எங்களை ஒத்துரை வந்தால், பாடு வந்தால், கஷ்டம் வந்தால் நான் எங்கே இருக்கிறேன்னா செட்டைகளுக்குள்ள இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பாடு ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் கிருபையால் எங்களை பாதுகாத்துக் கொள்வேன். எல்லாரும் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து கர்த்தரை பந்திக்கன்னு சொல்லி கர்த்தரை ஆயத்தப்படுத்தும் முடியாது என்று சொல்லிக்கிறோம். தெய்வ கிருபைகளுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்கிறார். சமாதானத்தின் தேவதாமை தொடர்ந்து இவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தாமை தாழ்த்து போடுகிறோம். துதிகனமை மேலாம் சத்துவம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பந்திக்கு ஆயத்தமானவர்கள் முன்பதாக கடந்து வரும்படி என்பது கேட்டுக்கிறேன். Kids are sit back side and make a noise. Be quiet. We will continue to the last table. Amen.
பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. உம்மை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுடனுமாயிருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்பட்டுள்ளோம். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு இந்த போஜனத்தை குறித்து எழுதும் பொழுது ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவர் இங்கே எழுதியிருக்கிறார். இந்த பந்தியிலே பங்கு வரும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாராட்டியிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை சமூகத்தில் நீங்கள் சொன்ன சாட்சிகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பந்தியிலே உங்களை பரிசுத்தமாய் பங்கு வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு எச்சரிக்கை வருகை எழுதுகிறார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். அபாத்திரமாக நம்ம இதில் பானம் பண்ணவே கூடாது. நம்ம மாம்ச கிரியைகள் உலகத்துக்குரிய யாருடைய எத்தனாவது உங்களுக்கு சண்டை, வாக்குவாதங்கள், கசப்பு, மனக்கசப்பு, ரெண்டகம், ஓல் சொல்லுதல், ஏதாவது மாம்ச கிரியைகள் உங்களுக்கு இருக்குன்னா நேர்ந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நான் அதை காணாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இது கர்த்தருடைய சரீரம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஒரு மாம்சம் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பமாய் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்தை தான் நம்ம இங்கே புசிக்கிறோம். கர்த்தர் இதை அவருடைய சரீரமாக மாற்றி நமக்கு பிட்டு நம்ம கொடுத்திருக்கிறார். இதனால நமக்கு நித்திய ஜீவன் உள்ளதுதான் சொல்லியிருக்கிறார். ஏதோ மனுஷனுடைய போஜனத்தில் பானம் பண்ணும்படி நம்ம அழைக்கப்படலை, கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, பேய்களுடைய பாத்திரத்திலேயும் கர்த்தருடைய பாத்திரத்தில் நம்ம பங்கு வர முடியாது. அப்போ கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு வருவதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் தெளிந்து புத்தூர்களாக இருந்து நம்ம இந்த பாத்திரத்தை பங்கெடுக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி முழங்கால் பட முடியாது, முழங்கால் படிடலாம். இந்த நின்ற வாரை நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரே முழுசாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே இந்த நல்ல பரிசுத்த பந்திக்குள்ளே நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த கிருபையை நீங்கள் தந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்முடைய மேலே நோக்கமாக இருக்கிறது, இருதயத்தையும் அவர் ஆராய்கிறார். ஒரு நிமிடம் அப்படியே நம்ம தாழ்த்தி தெய்வ சமூக ஆண்டவரே எனக்கு ஏதாவது
மாசிய கிரியோட உலக கசப்போட உலக பாவத்தோட தான் என் ஆண்டவருடைய கருத்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தேவ கொடுமா. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு தன் சரீரம் ஒவ்வொரு பகுதியையும் ரோம சேவர்கள் முள்முடி சூட்டி அந்த மிலாறுகளால் சரியத்தை அடித்து இரத்தமும் சதையும் பீறிட்டு வெளியே வந்திருந்து பார்த்தார். ஒரு இடத்துல கூட அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்காக இதை சகித்துக் கொண்டார். எனக்கு ஜீவனுடன் வரும்படி, எனக்கு ஆரோக்கியம் பண்ணப்படும், எனக்கு பலனும்படி, எனக்கு நித்திய ஜீவனை பெறும்படி அவர் அந்த இடத்துல சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவர் எனக்காக தம்முடைய சரீரத்தை முழுவதுமாக பிற்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நல்ல சரீரத்திற்காக சொல்றேன். வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்போ நீங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கு இதை பருகும் பொழுதும் இதை சாப்பிடும் பொழுதும் உங்களுடைய ஜீவனிகளுக்குள்ள பெருக கர்த்தர் கிருபை செய்கிறார். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த திராட்சை ரசம் அவர் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் இந்த அப்பத்தையும் என்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணவனை எழுப்புவேன், அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லாம வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல திராட்சை ரசத்தை கத்த ரத்தமாக மாற்றப்பட்டார். இயேசு சொல்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. கடைசியில் ரத்தம் இல்லாம நீர் வெளியே வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லு. எதற்காக? எனக்காக. ஆண்டவரே, அடிக்க கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ரத்தத்துக்காக ஒரு செய்யக்கூடிய தினங்கள் ஆண்டவரே, பருகும் பொழுது இதிலிருந்து உண்டாகிற ஜீவன், இதில் உண்டாகிற பலன் எங்க ஆவி ஆத்மா சரீரத்தோடு பண்ண ஒரு சாட்சியாக எங்க நடத்துங்க, சாட்சியாக எங்க நடத்துங்க. ஆண்டவரே, அப்பாத்திரமாக நாங்கள் கையில் எடுத்துக்கூடாது, அப்பாத்திரமாக தோற்றக்கூடாது, தகுதிப்படுத்திக்கிறோம். அன்பு ஸ்தோதி தகுந்து எடுத்துக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்யப்பா. ஆசீர்வதிப்பார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உம்மை
எடுத்து வேதத்துல பவுல் சொல்ல போல அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் இதற்காக நன்றி இதற்காக நன்றி இதற்காக நன்றி அதை புசிக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆவி ஆத்மா பலனடைவதாக ஆவி ஆத்மா பலனடைவதாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இந்த ஜீவ அப்பத்தினால பிழைப்பே நான் பிழைக்கும்படி கிருபை செய்கிறார். செய்து புசிக்கலாம். அப்படியே வருடத்தில் ராட்சசத்தை இருபத்தி இந்த புதிய உடன்படிக்கைக்காக நமக்காக அடிக்கப்பட்டார், என் மீதலுக்காக அடிக்கப்பட்டார். இந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கியதை சுத்திகரிக்கிறது. இந்த இரத்தம் சகல நன்மைகளை கொண்டு இந்த இரத்தம் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம், சரீரமாகிய வீட்டுக்கு பெரிய அடையாளம். வீட்டில் அந்த நிலைக்கதோட இரத்தம் தெளிக்கப்பட்டது. இந்த சரீரத்துக்குள்ள அந்த இரத்தம் தெளிக்கப்படும் சத்துக்கள் மேல் அதிகாரமே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் செய்து பாருங்களா? ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. நந்தியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீ எங்களுக்காக செய்த நன்மைகளுக்காக தாயிலே சொல்லும் பொழுது நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துகிறோம்.